ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருங்குருவை அரிசி கஞ்சி. சித்த மருத்துவத்திலே கருப்பு கவுனிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுறது இந்த அரிசி தான். இந்த அரிசிலேருந்து பல விதமான மருந்துகள் தயாரிக்கப்படுறது சித்த மருத்துவத்தில். பிசிஓடி ப்ராப்ளம், ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணுன்னா, வெயிட் லாஸுக்கு, அனிமிக் பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டாக கருதப்படுறது. நார்மல் அரிசியோட 4 மடங்கு இதில் அயன் சத்து இருக்குது, கால்சியமும் நிறைஞ்சி இருக்குது. ஃபஸ்ட்டு கருங்குருவை அரிசி எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு எடுத்துட்டுருக்கேன். இதை கடாயில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இதை நைட்டே ஊற வச்சு காத்தால் அரைச்சும் கஞ்சி பண்ண முடியும். இது மாதிரி பொடிச்சு வச்சுக்கிறதுனால பல மாதத்துக்கு இந்த பொடி இருக்கும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் கஞ்சி ரெடி பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் அரிசி பொரிய ஸ்டார்ட் ஆகிடுத்து. அதே மாதிரி நல்லா வாசனையும் வந்துடுது. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுவோம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா பல மாதத்துக்கு இருக்கும். இப்போது கஞ்சி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிண்ணத்தில் 250 ml தண்ணி விட்டுப்போம். தண்ணி கொதித்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பொடியை சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுவோம். ஆறினதுக்கப்புறம் 200 ml மோர் விட்டுப்போம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிக்கை மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, அதனால சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவை கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். மேலே வெங்காயத்தை தூவிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.